ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அன்பான உங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, ம் மனம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு குளறுபடியா வச்சு நிறைய பேர் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க. சரி. நீங்க பேசும்போது அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, மனமும் உயிரும் ஒண்ணு. ஆனா நம்ம அதை பிரிச்சு வச்சுதான் பாக்குறோம். அதே மாதிரி நம்ம மனமும் உயிரும் உடலும் ஒண்ணு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்க விஷயத்த எதனால நம்ம பிரிச்சு பார்த்து இது பண்றோம்? இதே ஒரு விஷயம் தான்மா. இங்க என்னன்னா, எது ஒண்ணுமே ஆரம்பத்துல நம்மளுக்கு இங்க எதுவுமே தெரியாது. உண்மைதானே? உண்மை. இப்ப ஆரம்பத்துல இது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் வெளியே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகள் புழக்கத்துல இருக்குது. இப்ப அந்த வார்த்தைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்குள்ள கன்வே பண்ணி இப்ப மனம்ன்றத தனியா வச்சுருவோம். மனம்ன்றதா எண்ணம். ஆமா. அதனால அந்த எண்ணங்கள் சரியில்லைன்னா நீ மனம் சரியில்லைன்னு சொல்லிடுறோம் மேல. இது வந்து நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏற்பட்ட அறிவுல அந்த சிந்தனையை கொண்டு அவங்க என்னத்தை பார்த்தா என்ன உணர்ந்தாலும் அதை வச்சு அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டாங்க. இப்ப நம்ம அதையே நம்ம இன்னைக்கே வச்சு நம்ம பேசுறதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. இது எல்லாத்தையுமே பொருந்தும். சொன்ன ஒரு ஜட பொருள் நம்ம சொல்றோம். ஜட பொருள் தான் அப்படின்றது எப்படி நீங்க சொல்றீங்க? அசையாம இருந்தா ஜட பொருள், அசையாம இருந்தா ஜட பொருள். அப்ப அசையாம ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. புரியுது சொல்ற? அசையாம ஒரு பொருள் இருந்தா அதுக்கு எதுவுமே ஆகாது. உண்மை இல்லையா? கட்டாயம். ஏன் எல்லாமே ஆகுது அதுக்கு? அப்ப அதுல உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது அசையுதுன்னு அர்த்தம். அது ஏக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அது முன்ன மாதிரியே இருக்குதுன்னு அர்த்தம். அதுலயும் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமா, அது உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அதை மெயின் திங். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அது முன்ன மாதிரியே நீ எப்படி முதுமையாகி நோய் வந்து மரணம் வந்து போறியோ அதே மாதிரி அதுவும் என்ன பொருளா இருந்தாலும் அந்த பொருள் ஒரு கட்டத்துக்கு மேல இல்லாம போகும். கட்டாயம். அப்ப போகுதுன்னா நீ அசைற, அதுவும் அசைது. நீ என்னென்ன செய்ய அதே போல அது சிந்தனை அதுக்குள்ளே இருக்கு. காலங்கள் தான் வேறு. ஆமா, அதுல என்னன்னா கொஞ்சம் காலங்கள் இருக்கு. உன்னோட கடினத்துக்கு ஏற்ற உடல் வலிமைக்கு ஏற்ற மாதிரி நாள் தள்ளும். இப்ப ஒண்ணுமே இல்லை. நல்லா நல்லாகிற மாதிரி 50 வருஷம் வாழ்ந்தா, உனக்கு 100 வயசு 150. இவங்க எப்படி வாழ்ந்தாங்க? உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம். அவங்க சாப்பிட்ட உணவு, அவங்க வாழ்ந்த சூழல், அவங்களுக்கு ஏற்பட்ட அறிவினாலும் அவங்க செஞ்ச செயலுக்கு விளைவா மாறுது. அதே மாதிரிதான் ஒரு கடினமான கட்டை, ஒரு இரும்பு, ஒரு பிளாஸ்டிக், எந்த ஒரு பொருளாலும் அதுக்கான நாள் வரைக்கும் அது வாழதான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அது இறக்கும். புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரிதான் இங்க எல்லாமே மாற்றத்தை நோக்கிய பயணத்துல இருக்குது. எல்லா வார்த்தையுமே நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வேற எடுத்து நீங்க சுத்தாதீங்க. மாற்றம் பண்ணி பாருங்க. மாற்றமா என்ன வருது அதை எடுத்து கையாளணும்னு ஆசைப்படுங்க. அதை கேட்கணும்னு என்ன வைங்க. இதுல முக்கியமான ஒரு பெரிய கணக்கு மனம் தான். மனம்ன்ற ஒரு விஷயத்த இங்க ரொம்ப அதீதமா தோன்றிய ஞானிகள் எல்லாருமே மனதை வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயமாவே நம்ம பேசிக்கிறோம். நானே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி மனம் என்பது நம்மளுக்கு கூடயே இருந்து நம்மளுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் நான் பேசிக்கிறேன். இது ஆரம்பத்துல சொன்னது புரியுதுங்களா? இப்ப நான் அது கொஞ்சம் காலங்கள் தாண்டிதான் இதை வர அப்படி கெடுதல் நம்மளுக்கு கெடுதல் பண்ணும் நம்ம சொல்றதுனால அது கெடுதல் பண்ணுது. அது கெடுதல் பண்ணுன்றத நான் நிறைய விஷயமா நிறைய கேட்டிருக்கிறேன், சொல்லாம கேட்டிருக்கிறேன், செயல் நிகழ்வா நானும் பார்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நம்ம நன்மை பண்ணிக்க முடியல. நம்ம கெடுதல் பண்றதுனால அந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா உண்மையிலேயே அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாக்குறது நான் தான். சொல்லுவது உண்மைதானே? அதுக்கான சூழல் ஏற்படுத்துறது நான் தான். அதை தப்புன்னு சொன்னது நான் தான். அதனால அதுக்கான வேலையை அதை பார்த்துருது. என் சொல்லி அங்க செயலா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் சரியில்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப சரியில்லாத என்ன பண்ணுவான்? சரியில்லாதான் செய்வான். அதுதான் அவன் செஞ்சிருக்கிறான். இப்ப எனக்கு நான் இந்த மாதிரி பழக்கத்தினால அந்த எண்ணத்துல நானும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண பேசணும். நானும் அதை மாமா உங்களுக்கு அல்லது என்ன தோணு பார்த்தேன். இது எப்படி எது பண்ணிதான் பண்ணுது. அப்ப கூட இருந்து மனம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுதா? புரியுதா சார்? இப்ப இந்த மாதிரி நானும் பேசியிருக்கிறேன் முன்னாடி. இப்பதான் தெரியுது இந்த வார்த்தையை நீ பேசுறதுனாலையும் இது புழக்கத்துல வந்ததுனாலையும் இது பழக்கமா இருக்குன்னு நடக்குது. அப்ப அந்த பழக்கத்தை மாத்து, அந்த சொல்ல மாத்து. அப்ப அது மாறிடும். அது மாறினாதான் நமக்கு நல்லது. அது மாறலன்னா நம்மளுக்கு தான் கெடுதே. நம்மளோட இருக்கிறது மனம். மனம்னா அதுக்கு பேர் உயிர். இங்க மனம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மனம் வேற, உயிர் வேற, உடல் வேற. இங்க மனத்துக்கு எண்ணம்ன்ற ஒரு எண்ணம் தான் அதை இது பண்றது. அதனால எண்ணம் வச்சுக்கோம். நீ என்னன்னு சொன்னாலும், உயிர்னு சொன்னாலும், மனம்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எல்லாத்தையும் நீ அன்பா மட்டும்தான் பார்க்கணும். உனக்கு அது நன்மை பண்ணுன்ற எண்ணத்துலதான் நீ பார்க்கணும். நீ அதை விட்டு அதை கெடுதல் பண்ணுன்ற எண்ணத்தை நீ பாக்குறதுனாலயும், இதை 4 பேர் சொல்லி பழக்கமானதுனாலயும் இதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இங்க எல்லா ஞானிகளும் இதை ஒரு பெருசா எடுத்து பேசிட்டாங்க. மனம் என்பது ரொம்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அது மனதுக்கு வந்து பெரிய அதை எப்படி அதை சொல்லி அதை உயர்வாக்கிட்டாங்க. அதை ரொம்ப வலிமையாக்கிட்டாங்க. அதை ரொம்ப கடினமாக்கி வலிமையாக்கி கடினமாக்கி ரொம்ப இதாக்கி அதை பொருள் நமக்கு கையிலே குடுத்தாங்க. இந்த விஷயமா தான் ஒரு பொருளை கண்டு எப்படி இருந்து கேட்டீங்கன்னா, ஒரு சும்மா சிம்பிளா சொன்னா, ஒரு கட்டையில முள்ளு, கத்தி, கம்பு எல்லாத்தையும் சொருவி அதை எடுத்து உன் கையில குத்து
அதை நீ குச்சிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணும்? அந்த கால சொருவுன்னு உன் உடம்பு கீக்குமா கீக்காத, கையை கீக்குமா கீக்காத. கண்டிப்பா அப்படிதான் பண்ணிட்டு போயிருங்க. மொத்தத்தையும் ஒரு ஒரு பொருளை உருவாக்கி மனம்ன்றது நீங்க ஒரு கட்டையாக்கி அந்த அந்த மனதோட எண்ணத்தை வந்து இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும், இது மனம் மோசம் சொல்லி ஒரு அளவுக்கு மேல ஒரு ஒரு ஷார்ப்பான பொருள், கீக்கக்கூடிய பொருள், பிச்சு வாசனை அந்த மாதிரி ஒரு பொருள் அந்த கட்டையில குத்தி அந்த கட்டை தான் உனக்குள்ள இருக்கிற மனம்னு சொல்லிட்டான். இப்ப அப்படி சொன்னவன் அப்ப என்ன ஆகும்? அது சொன்னதுனால அப்ப அந்த கட்டை என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த கட்டை குத்துமா, என்னை கிழிக்குமா, என்னை காயப்படுத்துமா, என்னை வலியாக்குமா, என்னை துன்பமாக்குமான்ற என்ன எடுக்குது? அந்த கட்டை மலருங்க. அது ஒரு வாழை தண்டு. அது வந்து ஒரு ஒரு நறுமணம் வரும். அது வந்து ஒரு வாசம் வரும், பூங்கொத்து. ஆமா, அது ஒரு பூங்கொத்து. அது ஒரு ஒரு நல்ல ஒரு அப்படின்னு சொன்னா அது எனக்குள்ள அந்த எண்ணமா எனக்குள்ள தோணுச்சுன்னா, ஆஹா, மனம் என்பது என்னவா? மனம் என்பது உயிர்னு சொல்றாரு, மனம் என்பது அன்புன்னு சொல்றாரு, மனம் என்பது அறிவுன்னு சொல்றாரு, மனம் என்பது பூன்றாரு, மனம் என்பது மலர்ன்றாரு, மனம் என்பது தேனுன்றாரு. புரியுதுங்களா? மனம் என்பது சுகம்ன்றாரு, மனம் என்பது சுகன்றன்றாரு. அப்ப அந்த மனம் தான் என்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? இப்படி நீ சிந்திச்சனா என்ன ஆகும்னா, உன்னோட இருக்கிற ஒரு பொருளை நீ சிறப்பு, சூப்பர், செம, அழகு அப்படின்னு நீ அதுக்கு என்னன்னு நீ சொல்ல முடியும். அவ்வளவு நீ எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அது உன்னோட இருக்கிற ஒரு பொருள். அது என்ன பண்ணும்? ஆஹா, என்னமா? அப்போ அது போய் ஒரு பொருளை கொண்டு வரணும். அது அப்ப அந்த மனம் தான் எண்ணத்தை உனக்குள்ள கொண்டு போற வேலையை பாருங்க. ஏன்னா மனம் என்பது உயிரோட வாசம். ஒரு மலரோட வாசம் எப்படியோ அதே போல நம்ம உயிரோட வாசம் மனம். அந்த மனம் தான் வெளியே இருக்கிற எண்ணெய் கலைகளை உள்ள கொண்டு வரும். அப்ப அந்த மனதுக்கு நீ கொடுக்குற உயர்வு தன்மை, அதோட சிறப்பான தன்மை, அதோட வலிமையான தன்மை, அதோட அன்பான தன்மை, அதை பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பத்தி சிந்திச்சனா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்ப. சொல்லும் போது சந்தோஷம் வருது எனக்கு. கட்டாயமா உண்மையிலேயே சொல்லும் போது உள்ளுக்குள்ள அப்படி எல்லாம் கேட்கும் ஒரு பூத்து கூற மாதிரி இருக்குது. ஆஹா, நல்லா இருக்குது கேட்கும். இது நீ அப்படி சொன்ன மனம் என்பது பேய், மனம் என்பது குரங்கு, மனம் என்பது பூதம், மனம் என்பது அப்படி இப்படி சொல்லும் போது மனம் சொல்லிட்டு அது வேற எங்கன்னா பரவாயில்ல, அது எங்க தான் என்னடா இது இப்படி சொல்லி நீ இப்படி நான் வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போறேன்? இருக்குதுன்னு ஆயிடுச்சு. அதை நான் சிறப்பாக்கிக்கிறேன், அதை சூப்பராக்கிக்கிறேன், அதை செம்மையாக்கிக்கிறேன், அதை அழகாக்கிக்கிறேன், அதை அறிவாக்கிக்கிறேன், அதை அன்பாக்கிக்கிறேன், அதுதான் நான் ஆக்கிக்கிறேன். உண்மைதானே? உண்மை. அப்படி நீங்க இந்த சிந்தனை சிந்திக்கும் போது மட்டும்தான் உன்னோட உன் பிரச்சனை உயிர் என்பதும் மனம் என்பதும் உடல் என்பதும் எல்லாம் ஒன்னொன்னு பாக்குற பக்குவத்தை கொண்டு வரணும். முதல் விஷயம் பிரிச்சு பிரிச்சு பார்க்க கூடாது. பிரிச்சு பார்த்தா ஆரம்பத்தை தான் பிரிச்சு பார்க்க முடியும். தெரியல இது ரெண்டு தப்பு இல்ல, தெரிஞ்ச வேணா பண்ணே இதெல்லாம் ஒண்ணு வர போறாது அப்படின்னு போயிட்டு இருப்பான். பாத்துருக்கீங்க? எந்த ஒரு நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச ஒரு டாக்டரேட் படிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு என்னென்ன கண்டுபிடிப்பு படிச்சோம் அதை எல்லா கண்டுபிடிப்புமே அவன் கண்டுபிடிக்கும் போது தான் கடினம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை தூக்கி வார வச்சு புதுசா கண்டுபிடிச்சு போயின்னு இருப்பான். அதுக்கப்புறம் அது போன் இருக்க முடியாது அவனால. இது தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரியாத வரைக்கும் இது இப்படி பட்டு அது அப்படி பட்டு இது என்ன பார்க்கணும்னு சொல்லும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாராம்சம் பொதிச்சா எத்தனை பேரகிறப்ப இந்த மூல சாராம்சம் ஓர வச்சுடு இல்ல நான் வைக்க மாட்டேன் இப்படி பற்றி பார்ப்பா. தெரியாத பற்றி பார்த்தான். இப்ப தெரியல, அன்னைக்கு பற்றி பார்த்து சொன்னது தப்பு இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நான் அதை பற்றுவேன்னு சொல்றதுதான் தப்பு. அதுதான் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, வேற ஒண்ணுமே கிடையாது. அது சொன்ன எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரி உன் வாழ்க்கை வாழ்றதுக்கும், நீ ஆன்மீக பாதையிலயோ, நீ ஆன்மான்னு உணர்றதுக்கும், நீ உயிர்னு உணர்றதுக்கும், இது எல்லாத்துக்குமே தடையா இருந்தா நீ முன்னாடி சொன்னது எல்லாமே உனக்குள்ள தடையா வருது. அதெல்லாம் கேட்ட பார்த்த சொல்லிட்ட. இன்னைக்கு நீ உன் அறிவை கொண்டு சிந்திச்சு பாரு. அந்த சிந்தனைக்குள்ள தெரியும். நீ இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, மனம் என்பது உயிர், மனம் என்பது உன்னோட வாசம், மனம் என்பது ஒரு மலரு, மனம் என்பது ஒரு இனிமை, மனம் என்பது அன்பு, மனம் என்பது கருணை, மனம் என்பதே குரு. இதெல்லாம் வருதா? இந்த மாதிரி நீ சிந்தி உன் மனம் செம்மையாகும். உன் மனம் செம்மையானா உனக்குள்ள வர சிந்தனையோட தன்மை செம்மையாகும். எல்லாத்தையும் கொண்டு வராது மனம். எல்லா இடத்துக்கும் போக மாட்டேங்க. இப்ப நான் சிந்திப்பேன், இந்த மாதிரி சிந்திக்க சொன்னா எங்க போவேன்? யோசனை பண்ணி பாரு. தேவையில்லாத போக மாட்டேன், தேவையில்லாத செயலை செய்ய மாட்டேன். சிம்பிள் தான். இது நீ சிந்திச்சாலே தேவையில்லாத போக மாட்டேன், தேவையில்லாத செயலை செய்ய மாட்டேன். அப்ப தேவையில்லாத சிந்தனைகள் வர்றது தானா குறைஞ்சிடும். குறைஞ்ச உடனே உன்னோட மனோட தன்மை அதிகமாகும். மனதோட தன்மை அதிகமானா உயிரும் மனமும் ஒன்னாகும். உயிரும் மனமும் ஒன்னானா உடலும் உயிரும் மனமும் எல்லாம் ஒன்னா கலக்கும். ஆனா ஒன்னா தங்குது, பிரிச்சு சொல்லலாம். நான் சொல்றேன் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். பிரிச்சு சொன்னா மூணுமே ஒண்ணு. அந்த மூணுமே ஒண்ணுன்றது நீ அறியும் போது மட்டும்தான் உனக்கு நீ நன்மை பண்ணிக்க முடியும். உன்னால தனிமையில சந்தோஷமா இருக்க முடியும். கட்டாயமா தனிமையில நீ இன்பமா இருக்க முடியும். நீங்க அதை விட்டு நீங்க மனம் என்பதை நீங்க அதை தனியா பிரிச்சு நீங்க வந்து அது சரியில்லை, அது மோசம் நம்ம சொல்லும் போது, மனம் என்பது உயிர். உயிர்ல இருந்து வர வாசத்துக்கு பேரு மனம். இப்ப நீ மனதை சரியில்லைனாலும் உயிரை சரினா ரெண்டு ஒண்ணு. உயிர் தான் இந்த உடலுக்கு மூலம்.
அப்ப அந்த உயிரையே நீ சரியில்லைன்னு சொல்லிதான் நீ சொல்லுகிற. நீ சொல்ற வார்த்தையே அந்த உயிர்ல இருந்து வெளிப்படுது. உயிர்ல இருந்து வெளிப்பட்டு வந்த ஒரு அந்த வார்த்தையை வச்சு அந்த வார்த்தையே இல்லைன்னு சொல்ற. அந்த வார்த்தையை கொண்டு வார்த்தையே தப்புன்னு சொல்ற. அந்த வார்த்தையை கொண்டு வார்த்தையே சில வார்த்தையே சொல்லுது. இது எவ்வளவு பேர் கடினம் தெரியுமா? இது எவ்வளவு பேர் முரண்போக்கான ஒரு விஷயம் தெரியுமா? சற்று ரொம்ப ரொம்ப நுட்பமா யோசிக்க வேண்டிய ஒரு நீ உயிரை சரியில்லைன்னு சொன்ன, உன் மனதை சரியில்லைன்னு சொன்ன, நீ சொல்ற இந்த சொல்லு அந்த சொல்லியே சொல்லுது. இப்படி நீ உன்னை சரியில்லைன்னு நீ சொல்லுவேன்னா நீ எப்படி சரியாவ? கடினத்துக்குள்ளதான் நம்ம கடினத்துக்குள்ள போகும். இதுதான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். இது எப்ப நம்மளுக்கு வெளிப்படும்னா நம்ம அன்புக்குள்ள ஆழ்ந்து போகும்போது அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். உன்னால இதை புரிஞ்சுக்க முடியும். உன்னால ஆமாப்பா இல்ல இது தப்பா தெரியுது. ஏன்னா நம்ம எது ஒண்ணுமே உயர்வா பார்க்கணும், பெருசா பார்க்கணும், சிறப்பா பார்க்கணும், சூப்பரா பார்க்கணும், மூலமா பார்க்கணும், எப்படி வேணா நீ பார்க்கணும். அப்படி நீ பார்க்கணும்ன்ற நான் வெளியிற எல்லா பொருளையுமே நான் பாருன்னு சொன்னேன். அப்போ உன்னோட இருக்கிற பொருளை நீ பார்க்க தேவையில்லையா? உன்னோட அப்படியே உடலும் உயிரும் ஒன்னா கலந்துதானே இந்த உடல் அமைஞ்சிருக்குது. அப்ப அதுல இருக்கிற ஒரு பொருளை போய் நீ சரியில்லைன்னு நம்ம சொல்லலாமா? அது குணமாயிட்டோம், அது மனமாயிட்டோம், அது எண்ணமாயிட்டோம், எதுவாயினும் நீ எல்லாத்தையும் சரின்னு சொல்லு, சூப்பர்னு சொல்லு. அப்ப என்ன ஆகுனா அதுக்கான இப்ப நீ சரி சூப்பர்னு சொல்ற, எல்லா எண்ணமும் சரின்னு சொல்ற. அப்ப நல்ல எண்ணங்கள்லாம் வரப்போகுது. உண்மைதானே? சரியில்லைன்னு சொல்றேன், சரியில்லாத எண்ணங்கள்லாம் உள்ள வரப்போகுது. நம்ம சரியில்லைன்னு சொன்னா நமக்கு சரியான எண்ணம் வரும்னு நினைச்சிட்டோம். நீ எதை முதல்ல உச்சரிக்கிறியோ, எதுக்கு முதல் ரெஸ்பான்ஸோ அதான் உள்ள என்ட்ரி போடும். இது ஏன்னா நம்ம எது முதல் நீ சொல்றியோ அதுதான் வேலை. ஏன்னா நீ முதல்ல சொன்ன என்னவோ அதுதான் நீ முதல் சொல்றதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் வைக்கிற விதை. ரெண்டாவதா சொல்றது ரெண்டாவது வைக்கிற விதை. எது முதல்ல பூக்கும்? முதல் விதை தான் பூக்கும். நம்ம எடுத்த உடனே சரியில்லாத விஷயங்கள் வர வேண்டாம். சரியில்லைன்னு நீ சொன்ன உடனே அதான் வரும்னு அர்த்தம். வரதெல்லாமே சரிதான் சொல்லிட்டா, வரதெல்லாமே நன்மைதான் சொல்லிட்டா, எல்லாமே நீ இன்பதான் சொல்லிட்டா, உண்மைதானே? இன்பத்துக்கான சூழல், அப்ப அதுக்கான சூழல் நடக்க ஆரம்பிக்கிற வேற வழி இல்லை. அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நீ இங்க தடை பண்ணணும் எல்லாத்தையுமே. இதுல மூலமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம உயிர், நம்ம உடல், நம்ம மனம். நம்ம எடுத்த உடனே மனதை சரியில்லைன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயும். இது நிறைய விஷயமா நிறைய டாபிக்கா பேசுகிறேன். நீங்க போய் பாத்தீங்கன்னா வீடியோல ஒன்னொன்னு ஒரு சேனல் இருக்கும். இது அதை விட ஒரு தாண்டி ஒரு விஷயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா மனம் என்பது உன் உயிர், புரியுதுங்களா? உயிர் உடல் ஒண்ணு. நம்ம மனதை சரியில்லைன்னு சொல்றதும் உன் உயிரை சரியில்லைன்னு சொல்றதும் ஒண்ணு. ரெண்டாவது நீ உண்மையே சரியில்லைன்னு சொல்றேன்னு அர்த்தம். அப்படி நீ சொல்லிட்டு அப்படின்னா உன்னால எவ்வளவு நினைச்சாலும் சரியான சிந்தனைகளை சரியான செயல்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணுவ. யார் டிஸ்டர்ப் பண்றா? உன்னை நீயே டிஸ்டர்ப் பண்ணுது. உன்னை நீயே டிஸ்டர்ப் பண்ணி நீ என்ன சொல்ற? எனக்குள்ள ஒரு மனம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, மனம் அடங்க மாட்டேது, மனம் எனக்கு துன்பம் பண்ணு நீயே சொல்ற. நீ சொல்ற சொல்லு அது துன்பம் பண்ணு நீ சொல்ற, அதான் சொல்லுது, அதான் நடக்குது. இதான் புரிஞ்சுப்பா சொல்ற விஷயத்தை. இது நீ சொல்ற சொல்லு உன்னை சரியில்லைன்னு சொன்னா அப்ப நீ சரியில்லாத சின்ன தான் உன்ட்ட வரும். சரியில்லாத யோசனை தான் உனக்கு வரும். வேற சந்தேகம் வேண்டாம். உன்னை சரின்னு நீ சொல்லு. அப்படி நீ சொல்லும் போதே அது உள்ள சரியாவதுக்கான வேலை நடக்கும். என் உடலும் உயிர் ஒண்ணுன்னு சொல்லு, மனம் என் உயிர்னு சொல்லு, உயிர் தான் நான்னு சொல்லு, எல்லாமே உயர்வா பார்க்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வா. ஆட்டோமேட்டிக்கா இந்த தன்மை நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நான் இந்த செயல்களை ரொம்ப ஆழ்ந்து போய் ஒரு விஷயமா சிந்திச்சு யோசனை பண்ணி எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு கொடுத்து பேசினிருந்தேன். இதை இதுல இருந்து எடுத்துக்கிட்டுலாம் பேசுறது கிடையாது. இதை விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே உயர்வா பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளோட உயர்வும் நம்மளோட அறிவும் நம்மளோட அன்பும் அதிகமாகும். அப்ப அதுக்கு எல்லாத்தையுமே உயர்வா பார்க்கணும் போது நம்ம எவ்வளவு உயர்வா பார்க்கணும்னு பாருங்க. மனம் என்பது நமக்குள்ள இருந்து வெளிப்படுற ஒரு விஷயம். அப்ப அந்த மனத்தை சிறப்புன்னு நீ சொல்லும் போது மட்டும்தான் நீ சிறப்பானவனா மாற முடியும். ரெண்டாவது தனிமை உனக்கு ரொம்ப துன்பம். இங்க எல்லாரும் தனிமை ரொம்ப கஷ்டங்க வருத்தங்க சொல்றீங்க. இங்க நம்ம எல்லாருமே தனிமையில தான் இருக்கிறோம். தனியா தான் நம்ம போறோம். தனிமை தான் நமக்கு. ஆனா தனிமைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. தெரியுமா? உங்க யாருக்குமே தெரியாது தனிமைன்னு இங்க ஒண்ணு கிடையவே கிடையாது. தனிமை அப்படின்னு தான் எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம். கட்டாயமா தனிமை அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். தனிமை இல்லாத தானே இது இருக்குதா? எப்பா உனக்கு ஏன் புரியல? அப்ப அந்த தனிமை இல்லாம இருக்குதுன்றத நீங்க உணரணும். தனிமைன்ற நான் இல்லப்பா இங்க. ஏன்னா நீங்க பேச தனிமை எப்படி ஆயிடுச்சுன்னா நீ என்ன சொன்ன? மனம் சரியில்லைன்னு சொன்னேன். ஆக மொத்தல உன்னை நீ சரியில்லைன்னு சொல்லிட்டேன். ஆக மொத்தல நீயும் மனமும் ஒன்னா இருக்கிற நீங்க ரெண்டாயிருக்கு. நீங்க ரெண்டான ஒண்ணு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ரெண்டு தான் இருக்குறீங்க. ஆல்ரெடி சொன்ன ஒன்னா எப்பவுமே தனிமை கிடையாது. ரெண்டு தான் இருக்கீங்க. அந்த ரெண்டை அகேன்ஸ்ட் ஆக்கி வச்சுருக்கீங்க. உயிர் உடலையும் பிரிச்சு வச்சு மனதையும் உன்னையும் தனியா பிரிச்சு வச்சு வைக்கும் போது ரெண்டு பேர் ரெண்டு எதிர்ப்பதமா நிக்கிறீங்க. மேக்னெட்டுக்கு ஆப்போசிட் வச்சா ஒட்ட எதிர்ப்பதமாகும். அந்த எதிர்ப்பதமா ஒன்னா இருக்கிற ரெண்டு பொருளை பிரிஞ்சு போய் எதிர்ப்பதமா நின்னா எப்படி உனக்கு தனிமையா இருக்கும் போது எப்படி உனக்குள்ள இன்பம் வரும்? எப்படி உன்னால சிந்தனைக்குள்ள போக முடியும்? உன்னால எப்படி சரியான யோசனை கொள்ள போக முடியாதனால தான் என்ன பண்றீங்கன்னா மனம் ஒரு பக்கமோ போது நீ ஒரு பக்கமோ போற. புரியுதா? கட்டாயமாங்க.
மனம் ஒரு பக்கம் போய் அது ஒரு சிந்தனை சிந்திச்சு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது. நீ இந்த டிஸ்டர்ப் பண்றதுக்கோசம் நீ ஒரு பக்கம் போய் சரியான சந்தோஷம் என்ன கிடைக்குமா, ஒரு பார்க்குக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா, படத்துக்கு போலாமா, ஃப்ரெண்டு கூட சுத்தலாமா, தேவையில்லாத உணவு பொருளை சாப்பிடலாமா, தேவையில்லாம மது தோணுது. காரணம் என்ன? இதுதான். ஒரே பொருளா இருக்கக்கூடிய பொருள் ஒன்னொரு ஒண்ணு கூடி ஒன்று கலந்து ஒருமை குணம் வந்து சொல்லு போகுதுங்களா, அந்த தன்மை உருவாகும் போது தெரியும் நம்ம இங்க தனிமையே ஒண்ணு இல்லை. சொல்லு போகுதுங்களா, அந்த தனிமைன்றதே இல்லைன்றது நீ அறிவு. நீ அப்படி விட்டு நீ அதை ஒரே பொருள் ரெண்டு பொருளா மாறி அது எதிர்ப்பதமா ஆக்கி வச்சா என்ன? ஒரு மேக்னெட்டை உடைச்சி திருப்பி ஒட்ட வச்சுட்டா அது ஒட்டாது தெரியுமா? அந்த இடத்துல திரும்பி ரிட்டர்ன் வரும். ஆமா. ஏன்னா அது ஒரு பொருள், அதை உடைக்கூடாது, உடைச்சிட்டீங்க. இப்ப உடைச்ச பொருளை ஒண்ணு கூட்ட முடியும், சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியும். அன்புன்ற ஒரு தன்மையை நீங்கள் அதீதமாக்கினா, ஒருமை குணத்தை நீங்க வளர்த்தணும்னு ஆசைப்பட்டா, பிறர் உயிர் வழிய உன் வழியா நீ என்ன ஆசைப்பட்டா, உடஞ்ச காந்தகம் ஒட்டும். ஒரே பதமா ஒட்டி உடலும் உயிரும் மனமும் மூணும் ஒன்னா இருக்கும். அந்த ஒன்று கூடும் போது தனிமை உங்களுக்கு இனிமையாகும், பெரிய அறிவு உங்களுக்குள்ள புறப்படும். நம்ம எல்லாரும் இங்க நடக்கிற நிகழ்வு என்னன்னு நீங்க எல்லாரும் 100% ஈஸியா அறிஞ்சிடலாம், அதை புரிஞ்சுக்க முடியும். அதுல சந்தேகப்பட தேவையில்லை. அதுக்கு நம்மளுக்கு ஒரு சாதனை இருக்குது. அந்த சாதனை பிறர் வழியை நம்ம வழியா எண்ணுவதே சாதனை. பிறர் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது பெரிய சாதனை. எல்லாத்தையும் உயர்வா பார்க்கறது ஒரு பெரிய சாதனை. இது எல்லாமே கற்பனையா பண்ணாவே இது சாதனை. கட்டாயமா சொல்லுங்களா, இந்த சாதனையை நீ செய்யும் போது உன்னோட அன்பு அதிகமாயி உனக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினை ஒன்னாயிடும். எப்போ அந்த மனமும் இந்த உயிரும் உடலும் ஒன்னாவுன்னா உனக்குள்ள இருக்கிற எதையுமே சிறுமியாவும் சொன்ன நீ எல்லாத்தையும் பெருசாவும் பெருமையாவும் எல்லாத்தையும் சிறப்பாகவும் நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது உடைஞ்ச காந்தகம் ஒட்டும். உடையில ஆல்ரெடி ஒட்டின்னு தான் இருக்குது, உடஞ்சிச்சு நீ நினைச்சிட்ட, அதனால பிரிச்சு வச்சுட்ட. அப்ப பிரிஞ்சது ஒட்டணும்னா நீ திருப்பி அந்த கற்பனையில எல்லாமே ஒன்னா இருக்குது, எல்லாமே சிறப்பா இருக்குது, எல்லாமே மூலமா இருக்குது, எல்லாமே உயர்வா இருக்குதுன்னு உன்கிட்ட எண்ணம் வரும்போது நீயே உயிராகிறன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். நீயா உயிராகிறன்ற நீ அறிஞ்சிட்டேன்னா அந்த காந்தகம் ஒட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். ஒட்ட உடனே உன்கிட்ட தனிமை இருக்காது, இனிமையா மாறிடும். அந்த தனிமை இனிமையா மாறினா மட்டும்தான் உனக்குள்ள நான்ற எண்ணம் தோன்றும். அந்த நான்றது அனைத்துமா நானா இருக்குன்ற ஒரு அறிவு வரும். அந்த அறிவு வரும்போது மட்டும்தான் இங்க இருக்கிற அந்த உலக உயிர் பற துன்பம்லாம் உன் துன்பமா உனக்கு தெரியும். அது தெரியும் போது மட்டும்தான் இந்த எல்லா உயிரும் நித்தியமான பேர்ம நிலைக்கு போகணும்னு ஆசை உனக்கு வரும். ஏன்னா அந்த ஆசை உனக்கு நடக்கக்கூடிய ஆசை. நீ வேற அது வேறன்னு அறிஞ்சுங்க. ஏன்னா அதுதான் அந்த நான் என்ற அர்த்தம். அந்த நானை உணர்ந்த உடனே இங்க எல்லா உயிருக்கும் இன்பம் கிடைக்கணுமா, ஏன்னா அதுதான் உன் இன்பம். அந்த இன்பம் கிடைக்கணும்னு நினைக்கும் போது இந்த உலக இயக்கம் நின்று இந்த உலக உயிர்லாம் நித்தியமான பேர்ம நிலை ஏற்றணுன்ற ஒரு பெரிய அந்த மூலமான தன்மை நீ உணர்ந்து அந்த மூலத்தையே மாற்றக்கூடிய தன்மை மாற்றமாய் நீயே அனைத்துமா இருக்கின்ற ஒரு பேரறிவை உணர்ந்து இந்த உலக உயிர்லாம் நித்தியமான பேர்ம நிலையை நம்மளால அடைய வைக்க முடியும். நம்ம அடையலாம். நம்மன்றதும் அனைத்துன்றதும் ஒண்ணுதான். அதுதான் நான் என்ற ஒரு பொருள். நிச்சயமாங்க. நன்றி. சொன்னீங்க. நன்றிங்க. மிக்க நன்றி.